அசாதாரண சூழ்நிலையினால் பல்வேறு வழிகளில் பாதிக்கப்பட்ட யாழ்ப்பாணம் தற்போது அபிவிருத்தி பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகள் யுத்தத்தின் தடங்களை கடந்த காலங்களில் அதிகம் தாங்கியிருந்தன. யுத்தம் நிறைவுக்கு கொண்டுவரப்பட்டதன் பின்னரும் சோதனை சாவடிகளும் வீதி தடைகளும் ரணமிக்க கடந்த காலங்களை மக்களுக்கு நினைவுபடுத்தியிருந்தது. இருப்பினும் தற்போது புனரமைக்கப்பட்டு வரும் வீதிகளும் வெள்ளைப்பூசி சீராக்கப்படும் கட்டடங்களும் இயல்பாக பயணிக்கும் மக்களும் ஏனைய நகரங்கள் போன்று யாழ்ப்பாணமும் இயல்பு நிலைக்கு திரும்புவதனை உணர்த்தி நிற்கின்றன. பொருளாதார மையமாக கடந்த காலங்களில் காணப்பட்ட யாழ் நகரம் தற்போது பழைய நிலைக்கு திரும்புவதற்கு புதிய காவட் வீதிகள், வர்த்தக நிலையங்கள், உணவகங்கள் மற்றும் சந்தைகள் என்பன சான்றாக உள்ளன. எனினும் தமது தேவை தொடர்பில் மக்கள் இவ்வாறு கருத்து வெளியிட்டனர். யாழ்ப்பாண குடாநாட்டுக்கு வருகை தர இருக்கின்ற புதிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய குறைகள், துன்பதுயரங்கள் போன்றவற்றை விலாவாரியாக கண்டறிந்து அவற்றுக்கு நிவாரணம் வழங்குகின்ற வகையிலே இந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய முறையிலே இங்குள்ள எம்மால் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த பிரதிநிதிகளுடைய உறுதுணையோடு எமக்கு வேண்டிய அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கின்றது. நாட்டு ஜனாதிபதி அதிமேதகு மைத்ரிபால சிறிசேன வாரது எங்களோட நாட்டுக்கு அது ஒரு பெருமையாக இருக்கிறது. அதோட எங்களோட யாழ்ப்பாண மண்ணுக்கு வாரதை எங்களோட யாழ்ப்பாண மக்கள் மிகுந்த சந்தோஷத்தோடையும் எதிர்பார்ப்போடையும் இருக்கணும். அதால் நாங்கள் ஜனாதிபதியிட்ட கேட்டுக்கொள்கிறோம் என்னென்னு சொன்னால், சுமாராக 4 வருடங்களுக்கு மேலாக பட்டதாரிகளுக்கான வேலை வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. அதுடன் தொண்டர் ஆசிரியர்களாகவும் சுகாதார தொண்டர்களும் நீண்ட நெடுங்காலமாக நியமனம் வழங்கப்படாமல் இருக்கிறது. ஆகவே எங்களோட ஜனாதிபதியின் வருகையோட இவர் எங்களுடைய ஆசையை நிறைவேற்றுவார் என்ற எதிர்பார்ப்போட நாங்கள் யாழ்ப்பாண மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். யாழ் அபிவிருத்தியில் முக்கிய மைல்கல்லாக தெற்கையும் வடக்கையும் இணைக்கும் உறவு பாலமான யாழ் தேவி கடந்த வருட இறுதியில் யாழ் மண்ணை சென்றடைந்திருந்தமை விசேட அம்சமாகும்.